அனைவரையும் தமிழன் ஃப்ரேம் சேனலுக்கு வரவேற்க இந்த வீடியோவில் மாலிவுட் டைம்ஸ் அப்படின்ற மலையாள படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப் பண்ணி ஜியோ ஹாட்ஸ்டார்லேயே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் அபினவ் சுந்தர் நாயக். இவர் ஏற்கனவே 2022 முகுந்தன் உன்னி அசோசியேட் அப்படின்ற படத்தை இவர் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. ஸோ இது ஒரு சக்சஸ்ஃபுல் மூவி தான். இதுக்கப்புறமேட்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய ஒன்லைன் என்னன்னா, நஸ்லிம்க்கு சின்ன வயசுலேயே நம்ம ஒரு ஹாரர் மூவி டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அதுவும் யங்கஸ்ட் ஹாரர் மூவி டைரக்டர் ஆகணும் அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆசைப்படுவாரு. ஸோ அதனால சினிஃபீல்ட்ல முட்டி மோதுவாரு. அவருக்கு உண்டான ஸ்ட்ரகிள்ஸ், அவருக்கு உண்டான ப்ராப்ளம் இதெல்லாம் மீறி டைரக்டர் ஆனாரா அப்படின்னு தான் இந்த படத்தினுடைய ஒன்லைன். ஃபர்ஸ்ட் ஆஃப் இவர் சினிஃபீல்ட் போறதுக்காக ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிறாரு. அதெல்லாம் கொஞ்சம் காமெடி கலந்து சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்னு சொல்லலாம். இன்னொன்று ஹார்ட் ஒர்க்கு, பேஷனு, டேலண்ட் இருந்தா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சினிஃபீல்ட்ல அந்த ஃபார்மேட் வச்சு போறாரு. ஆனா அங்க எதுவுமே இண்டஸ்ட்ரியில ஒர்க் அவுட் ஆகல. விதி தான் உங்களை நிர்ணயிக்கும் அப்படின்றாங்க. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா, நான் விதியை நான் எடுக்கிற முடிவுனால மாத்தி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் பண்றாரு. ஸோ இதுதான் செகண்ட் ஹாஃபா இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க காமெடி சொன்னீங்க, ஓகே. செகண்ட் ஹாஃப்லயுமே சீரியஸான சீன்ஸையுமே ரொம்ப காமெடியாவே நம்ம கன்வே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, எல்லா கேரக்டரையுமே கார்ட்டூன் மூலமா சில சீன்ஸ் எல்லாம் நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அது எதுக்கு கார்ட்டூன் மூலமா நம்ம கன்வே பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்களால நமக்கும் படத்துக்கும் இருக்க ஒரு ஒரு பாண்டிங்கே இல்லாம இருக்கு. வாய்ஸ் ஓவர்லாம் நிறையா இருக்கு. கடைசி கிளைமேக்ஸ்ல நீ என்னதான் ஹார்ட் ஒர்க் எதுவுமே கிடையாதா, லக்கு தாண்டா அப்படின்னு சொல்லி படத்தை முடிக்கிறாங்க. இத மாதிரி ஏன் கிளைமேக்ஸ் வச்சாங்கன்னு தெரியல. இருந்தாலுமே இந்த படத்துல நஸ்லீம் ஆகட்டும், அதாவது கெஸ்ட் அப்பீரியன்ஸா பாசில் ஜோசப் வராரு, வினித் சீனிவாசன், ஜெகதீஷ் சார், இவங்க எல்லாருமே எப்பவும் போல வழக்கமான பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு 2 மணி நேரம் 45 நிமிஷம் ஓடுது. அவ்வளவு ரன்னிங் டைம் தேவையே இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணியிருக்கலாம். தமிழ் டப்பிங் நல்லா பண்ணியிருக்காங்க. இது ஃபேமிலியோடய பார்க்கலாம். ஸோ ஓடிடியில் இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றத எங்களுடைய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னுடைய ரிவ்யூ எப்படி இருக்கு அப்படின்றதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் டைம் உங்களை அடுத்த வீடியோ நான் சந்திக்கிறேன். எங்க சேனலுக்கு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பை அண்ட் ஜெய் ஹிந்த்.